Friends, welcome to Ramesh Arsibai Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பன்னீர் நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமா பெரிய பீஸாவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டரில் தான் அந்த பன்னீரை நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பன்னீர் ஸ்லைஸஸை ஒன்றா போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 பக்கமும் வேக விட்டால் போதும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த பக்கம் நம்ம திருப்பிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக தான் பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்காக இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சப்புறம் நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கோர்ஸாக நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுவீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுலேயே நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 தக்காளியை கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், நம்ம ஏற்கனவே பன்னீருக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ எடுத்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. இது எந்த ஒரு கிரேவினாலும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா வதங்கும் போது டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கிரேவிக்கு நான் கொஞ்சோண்டுமா தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு கிரேவி. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் ஸ்லைஸஸை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா பன்னீர் ஸ்லைஸஸை போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டர்ன் பண்ணிடலாம். இதில் மேலே கஸ்தூரி மேத்தி இருக்கும், அது நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எங்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அந்த இது இருந்தால் நல்லா கையால் அதை கசக்கிட்டு நான் கஸ்தூரி மெத்தி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் நல்லா குக் ஆன பிறகு நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம்.
இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனல் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.